வணக்கம் நண்பர்களே. அரசு அங்கீகாரம் அளிக்காத சிட்ஃபண்ட் உட்பட எந்த வகை டெபாசிட் திட்டங்களையும் தனிநபரோ தனியார் நிறுவனங்களோ நடத்த தடை விதிக்கும் சட்டம் அமலுக்கு வந்தது. மேற்கு வங்காளத்தில் சாரதா சிட்ஃபண்ட் விவகாரம் உட்பட சில சிட்ஃபண்ட் நிதி நிறுவனங்கள் மோசடிகளை தொடர்ந்து பொதுமக்களின் பணத்தை பாதுகாக்க அதிரடியாக மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. கடந்த 6ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூடி எடுத்த முக்கிய முடிவுகளில் இதுவும் ஒன்று. நாடாளுமன்ற நிலைக்குழு சிபாரிசுகளை ஏற்று திருத்தப்பட்ட இந்த சட்ட மசோதாவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. முறைப்படுத்தப்படாத டெபாசிட்டுகள் திட்டங்கள் தடை சட்டம் 2019 என்று இதற்கு பெயர். அமைச்சரவை ஒப்புதல் அளித்த இந்த மசோதாவுக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் நேற்று முன்தினம் ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து இந்த மசோதா சட்டமாகி அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டத்தின்படி எந்த ஒரு தனிநபரும் அமைப்பும் நிறுவனமும் கவர்ச்சி திட்டங்களை அறிவித்து பொதுமக்களிடமிருந்து பணம் வசூலிக்கக்கூடாது. தனிநபர் மற்றும் நிறுவனம் ஆரம்பிக்கும் சிட்ஃபண்ட் டெபாசிட் திட்டங்களுக்கு அரசு அங்கீகாரம் முக்கியம். முறைப்படுத்தப்படாத விதிகளுக்கு உட்படாத தனியார் சிட்ஃபண்ட்களில் மக்கள் சேர தடை விதிக்கப்படுகிறது. தனிநபரிடம் சீட்டு பணம் கட்டிவிட்டு ஏமாறும் பொதுமக்கள் புகார் செய்தால் அந்த நபர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்களின் சொத்து பறிமுதல் செய்ய அளவுக்கு சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக செயல்படும் சிட்ஃபண்டுகள் நிதி நிறுவனங்களுக்கு விளம்பர தூதராக செயல்படுவோருக்கும் தண்டனை உண்டு. கவர்ச்சி திட்டங்களில் சேர பொதுமக்களை சலுகை காட்டி அழைத்தால் அது பற்றி அரசுக்கு புகார் செய்யலாம். தவறான நிறுவனம் என்று தெரிந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்களை ஏமாற்றி பணம் வசூலிக்கும் நபர்களிடமிருந்து குறிப்பிட்ட காலத்துக்குள் பணம் வசூலித்து மக்களிடம் திருப்பி தரப்படும். இதற்காக கடும் நடவடிக்கையும் அரசு எடுக்கும். சட்டவிரோதமாக சிட்ஃபண்ட் நடத்துவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அவர்களுக்கு சிறை தண்டனை அபராதம் விதிக்கவும் சட்டத்தில் வழி செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.